ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரியான ஒரு பொடி இது. நமக்கு இது வந்து முருங்கைக்கீரை நிழல் காய்ச்சலா காய வச்சு வச்சிருக்கேன். இது கூட கடலைப்பருப்பு ஒரு கப்பு, உளுந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு கப்பு, எள்ளு வந்து ஒரு அரை கப்பு, துவரம்பருப்பும் அரை கப்பு. கடலைப்பருப்பு எதுல எடுக்கிறோமோ அதுல பாதி பாதி எள்ளும் துவரம்பருப்பும் எடுத்துக்கிறோம். 20 பல்லு வந்து பூண்டு, தேவையான அளவு உப்பு, மிளகா, இந்த இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த காரத்துக்கு தேவையான மிளகா, ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்கீரையை வறுத்துக்கிறோம். அது நல்லா ரோஸ்டா நல்லா காஞ்சிருக்கு, ஈஸியா வறுப்பட்டுரும். மிளகாவையும் வந்து தனியா வறுத்துக்கிறோம். பருப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்னா சேர்த்து வறுத்துக்கலாம். அது வந்து நல்லா எதுவுமே வந்து எண்ணெய்லாம் இல்லாம ட்ரை ரோஸ்டா வறுக்கணும். நல்லா இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தோம்னா நல்லா செவக்க வறுத்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு எள்ளை மட்டும் தனியா வறுக்கிறோம். எள்ளு வந்து போட்டோன்னா வந்து பொரிஞ்சிரும். அது கூட போட்டோம்னா கருகிரும், பருப்பெல்லாம் போட்டு சேர்த்து போடும்போது. இது தனியா வறுத்துட்டு பெருங்காயமும் தனியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரையை ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா மிளகா, அதுக்கப்புறம் எல்லா பருப்பு ஒவ்வொன்றா போட்டு நம்ம மிக்சியில நல்லா நைஸாகிற அளவுக்கு நம்ம அடிச்சு நல்லா பொடியா எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கடைசியா பூண்டு மட்டும் நல்லா பச்சையாவே போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முருங்கைக்கீரை பொடி தயாராகிடும். இதை வந்து பெரியவங்க டெய்லி முருங்கைக்கீரையா எடுத்துக்க முடியாதவங்க இந்த மாதிரி இட்லியில தோசையில சேர்த்து எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து மினி இட்லி எடுத்திருக்கேன். அது கூட நெய் 2 ஸ்பூனு, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நல்லா சேர்த்து கலந்து சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட இது மாதிரி கொடுத்து விடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.